நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பத்தி யாராவது சொன்னாங்களா? இல்ல. என்ன ஸ்பெஷாலிட்டி? என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? இந்த இடத்தோட பேரு லவ் எக்கோ பாயிண்ட். லவ் எக்கோ பாயிண்டா? நம்ம மனசுக்கு பிடிச்சவரோட பேரோட சேர்த்து ஐ லவ் யூன்னு கத்துனோம்னா நம்ம காதல் உண்மையா இருந்தா அது இந்த மலை முழுக்க எதிரொலிக்கும். சப்போஸ் அந்த காதல் பொய்யா இருந்தா சைலண்டா இருக்கும். ஏய், இப்படி இல்லாம இருக்கும்? ஆமா மீனாட்சி, இது இந்த ஏற்காட்டோட ஸ்பெஷல். வர டூரிஸ்ட் எல்லாம் எங்க போறாங்களோ இல்லையோ இங்க வருவாங்க. வேணும்னா நீயும் செக் பண்ணி பாரு. அதோ அந்த மலை மேல இருந்து சொல்லணும். ஏய், உண்மையா சொல்ற? இது என்ன லவ் எக்கோ பாயிண்டா? அனுஷ்கா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்புறம் புருஷனை அவ்வளோ மிஸ் பண்றா, ஆனா இவ ஒத்துக்கிறாளான்னு பாத்தியா? இப்ப தனியா நின்னு கத்தும் போது மிஸ் பண்றாளா இல்லையான்னு அவளுக்கே தெரியும்ல. சரவணா, ஐ லவ் யூ. 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 மீனாட்சி, மீனாட்சி, வா வா வா. மீனாட்சி, மீனாட்சி பயப்படாதீங்க, கை கொடுங்க. மீனாட்சி மேடம், கை கொடுங்க ப்ளீஸ். மீனாட்சி, கையெடு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, கை கொடுங்க. ஐயோ மீனாட்சி, அவதார். ஐயோ மீனாட்சி, நான் சரவணன் தாண்டி. கையை குறி. சரவண, சரவணா, உன்னை மிஸ் பண்ண முடியாம தாண்டி மார்வேஷத்துல வந்த. என்னை விட்டு போயிடாதிரி, கையை குறி. சரவணா பாத்துடா. அவதார் சிங், சாரி. மிஸ்டர் சரவணன், கை கொடுங்க. யூ ஆர் இன்ஸ்பைரிங். வைஃபை மிஸ் பண்ண முடியாம அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு வேஷம் போட்டு பஸ் டிரைவ் பண்ணி நாங்க சொன்ன எடுபடி வேலையெல்லாம் செஞ்சு, வாவ், நீங்க கிரேட் சார். எத்தனை ஆம்பளைங்க உங்களை மாதிரி வைஃபோட அன்புக்காக இவ்ளோ சிரமப்படுவாங்க? கலக்கிட்டீங்க. எங்க எல்லாரும் மனசையும் கலங்கடிச்சிட்டீங்க. கிரேட். சரவணன், என் லைஃப்ல
நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நிச்சலனமா இருக்கிற வானத்துல சட்டுன்னு ஒரு மின்னல் கீற்று மாதிரி நான் இந்த டூர்ல ஒருத்தரை மீட் பண்ணேன். மனசு லேசா தடமாறுச்சு. ஆனா இப்ப அது வெறும் மின்னல் தான், மழை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஐ வாண்ட் டு தேங்க் யூ என் மனசை மாத்தினதுக்கு. ஒரு ஆணோட நெருக்கம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அவசியங்கிறத நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எனக்காக ஒரு தடவை பல்லே 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 நான் அவதார் சிங் ஜல்தியா வாங்கோ பஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அவதார் சிங் மாதிரி பேசுங்களேன். பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க. ப்ளீஸ் சரவணன். अरे बल्ले 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 मैं अवतार सिंह हूँ. अरे बस से माले जल्दी जल्दी यार टाइम आ चल. ஏ சூப்பர். இந்தாமா நில்லு. என் மகனை வெளிநாட்டுக்கு வேலைக்கா போறான். ஒவ்வொருத்தியா கைய பிடிச்சி டாடா பை பைன்னு சொல்றீங்க. சரவணா அம்மா நீ இப்படி வேஷம் போட்டு இவ பின்னாடி திரியறதுக்காடா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்த. என்னடா இது? என்ன இது? லவ் ஆண்டி. யாரடி இது? யாரு லவ் ஆண்டினது? முகத்தை வெளிய காட்டுங்க. பயந்தாங்கொள்ளிங்களா? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து இந்த பையனும் உங்க மீனாட்சி மேடமும் பண்றது லவ்னு யாராச்சும் சொல்லுங்க. தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்க. இந்த பயல மீனாட்சியும் பண்றது லவ் தான் சாரதா. நீங்க தாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவனும் இவளும் பண்ற குழப்பத்துக்கெல்லாம் ஜால்ரா போட்டு சபாஷ் சொல்லி இப்ப நிலைமை எங்க வந்து நிக்குது பாருங்க. இப்போவும் சொல்றேன், I am really proud about my son. Come on my son, give me a hug. நீங்களா ஒரு அப்பாவா? நீ என்ன தப்பாவே பேசு சாரதா, I never mind. தான் நேசிக்கிற பொண்ண கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் விடாப்பிடியா காதலிக்க தெரிஞ்சவன் தான் கம்ப்ளீட் மேன். மீனாட்சி, நீ கொடுத்து வச்சவளா இல்ல எப்பவுமே இவன் மனச பிடிச்சு இழுக்கிற வசீகரமான மனைவி கிடைச்சதுனால இவன் லக்கியான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு பிள்ளைகளா இருக்கிறதுனால I am lucky. I am so happy. அவதார் சிங்க. பலே 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 பலே. ஃப்ரெண்ட்ஸ், என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது. சோ ப்ளீஸ். ஓகே பை. ஓகே. நீ எந்த அம்மா என்ன பண்ணலேன்னு பார்த்தேன். நான் இருக்கணுமா இல்ல போகணுமா? உன் கூட இருக்கணும் தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். மறுபடியும் போகணுன்றேன். நிஜமாவா? எல்லாரும் சொல்ற மாதிரி நீ எனக்காக தான் கஷ்டப்பட்டு சிங்க வேஷம்லாம் போட்டு ஏற்காடு வர துரத்தி வந்தியா? எனக்கு அந்த பாட்டை கேட்கணும். எந்த பாட்டு? நம்ம பாட்டு. நம்ம முதல்ல பார்த்தப்போ, பேசினப்போ, பழகுனப்போ, விரலோட விரல் உரசினப்போ கேட்ட பாட்டு. எதுக்கு? பாட்டு வேணும். காதலோட பாரு, அது மனசுக்குள்ள தன்னால கேட்கும். கேக்குதா? ஐ லவ் யூ சரவணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க ஆண்டி. வாங்க அங்கிள். அங்கிள். நான் பசங்களா, கேம்ப் ஃபயர் மாதிரி இன்னைக்கு எதுவும் இல்லையா? எல்லாரும் டிவில உட்காந்துட்டீங்க. சரவணன் பண்ண என்டர்டெயின்மெண்ட் பத்தாதா அங்கிள்? வேற எதுவும் தேவையா என்ன?
கரெக்ட் தாம்மா. ஆமா அங்கிள், அவதார் சிங் சரவணன். அப்போ கும்கி சிங் யாரு? அந்த கும்கி சிங்க தாமா நானும் அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். ஆளை காணோம், வரட்டும். பார்ட்டி பார்க்லயே கோட்டர் அடிச்சுட்டு கவுந்துட்டதாக ஒரு தகவல். எப்படியும் போத தெரிஞ்சது இங்கதானே வந்தாகணும். அப்ப பாத்துக்கலாம் சார். ஆ, அப்படியா சங்கதி? ஹப்பா ஹப்பா ஏ ஹப்பா ஐ, ஐ, கும்கி சாப் இதரா? ஓ என்ன சாப், எல்லாரும் என்ன பயங்கரமா வெல்கம் பண்றீங்க. நீ நம்ம ஆளு கும்கி, இங்க ஜாலியா பேசிட்டு இருக்கோம், நீயும் வந்து கலந்துக்க. அச்சா மாதாஜி அச்சா. என்ன கும்கி, மத்தியானத்துல இருந்து ஆளையே காணோம். மந்திர் கோயிலுக்கு போயிருந்த சாப், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போலன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு பட்ட பக்தி. கேட்டுக்கிட்டீங்களா? அவதார் எங்க கும்கி? அவனை பத்தி பேசாதீங்க மாதாஜி, அவன் ஒரு திருட்டு ரஸ்கல். போனை ஆஃப் பண்ணிட்டு எங்க எஸ்கேப் ஆயிட்டான். கேட்டுக்கிட்டீங்களா? கும்கி, உங்க 2 பேருடைய சேவைகளை பாராட்டி நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு சன்மானம் தரணும்னு ஆசைப்படுறோம். வாங்கிப்பீங்களா? அச்சா சாப், நல்ல வேலை இதை நீங்க என்கிட்ட கேட்டீங்க. இல்லனா அந்த திருட்டு ரஸ்கல் இதை எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு மொத்தத்தையும் சுருட்டி இருப்பான். ஓஹோ, கேட்டுக்கிட்டீங்களா? அதுவும் இல்லாம நான் அவனோட குரு, எது வாங்கினாலும் அவனை விட அதிகமா தான் வாங்குவேன், மறந்துடாதீங்க. கேட்டுக்கிட்டீங்களா? என்ன எல்லாரும் அப்பப்போ கேட்டுக்கிட்டீங்களா சொல்றீங்க? இப்ப தெரியும்பா. ஓ அச்சா, ரெடியா? குடுங்கோ. ஜூட்டு. ஐ, இங்க இருக்கிறான், அங்க இருக்கிறான். ஏண்டா என்கிட்டயே வா மூட்டை மூட்டையா புழுகுற? நான் எல்லாத்தையும் கூட பொறுத்துக்குவேங்க. டர்பனை கழட்டனா எனக்கு 5 கிலோமீட்டர் நீளம் முடி இருக்குன்னு சொன்னானே இந்த டபரா தலைய, அதை என்னால பொறுத்துக்கவே முடியலங்க. டேய் டால்டா தலையா, சித்தப்பா சிங்கு, உன் கூட வந்து இன்னொரு செட்டப் சிங் யார்? அரே சாப், நான் மட்டும் தான் டூப்பு சிங்கு, அவதார் ஒரிஜினல் சிங்கு. ஏய் டப்பா தலையா, இப்ப எதுக்குடா இழுத்து இழுத்து பேசுற? அவதாரு ஒரிஜினல் சிங்கா? ஆஹா சாப், ஆமா சார், அவன் ஒரிஜினல் சிங்கு தான். அவன் ஒரிஜினலா இல்லையான்னு அவன் தாடிய கூட இழுத்து பார்த்தா தெரிய போகுது. அதானே அவதாரு. அவதாரு போச்சு, நம்மால் மாட்டினா. அது சரி, இது எப்ப நடந்துச்சு? ஒரு லவ் சீனே முடிஞ்சு டீம் மியூசிக்கே போட்டாங்க. கொஞ்சமாவது ஃபீல் பண்றேன்னா பாருங்களேன். நீதான் கண்டுபிடிச்சா? சூப்பர்ப்பா. வாங்க வாங்க சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க, ஜாலி ஜாலி. அரே கும்கி, வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு வா. அந்த வண்டி நான் தான்டா. இவ யாரு? டேய் நீ எல்லாம் நல்லா வருவடா. Children, after a long time, we had a very nice trip with you all. Thank you very much for spending your time with us. சார், நீங்க எங்க கூட இருந்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன எனர்ஜி சார் உங்களுக்கு? நீங்க பார்க்கத்தான் ஓல்டு, பட் யூ ஆர் மச் மச் யங்கர் தென் ஆல் ஆஃப் அஸ். அப்படின்னா நீ பார்க்கிறதுக்கு 16 வயதினிலே ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறேன்னு சொல்றாங்கம்மா. தேங்க்ஸ். சரவணனை பார்த்தா உண்மையிலே ரொம்ப பொறாமையா இருக்கு சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல மனைவி, இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன சார் வேணும்? என்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுவும் இல்லாம என்கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டாரு. உங்களை, சரவணனை, மீனாட்சி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. சந்தியா, கவலைப்படாதம்மா, நீயும் எங்க பொண்ணு மாதிரி தான். நீ சென்னை வந்ததும் எப்ப ஒன்னாலும் எங்க வீட்டுக்கு வா. தேங்க்ஸ் ஆண்டி. அம்மானு சொல்லுமா. தேங்க்ஸ்மா.
டிராவலிங் நேரத்திலேயாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாதா? இப்படி கண்டதையும் சாப்பிடுறீங்களே. அதான் பாத்துக்கலாம் சார். உன் பின்னாடியே பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். இன்னும் யார் யார் வரணும்? சூர்யாவும் கும்கியும் பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்கள்ல சரவணன் மீனாட்சி மட்டும் தான் வரணும். இன்னும் அவங்க ரூம்ல இருந்தே வரலையா? ரொம்ப நாள் கழிச்சு சமாதானம் ஆயிருக்காங்க. கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னுதான். அதுவும் சரிதான். ஆனா கிளம்ப டைம் ஆச்சுங்க, வர சொல்லுங்க. வருவாம்மா. என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. நேற்றும் இன்றும் வேற இன்று காணும் நானும் நானா உன் பேச்சில் என்னை வீழ்த்தி சொல்லாதே. ரொமான்டிக்கா? சரவணா, இந்த பேட்டரி காருக்கே இவ்வளவு பில்டப்பா? ஏற்காடுல எங்க மட்டும் தான் பேட்டரி கார் இருக்குது, அது கொடுக்க மாட்டேனா? ஓ, அப்புறம் நீங்களே எப்ப கிளம்புறீங்க? எப்ப கிளம்புறோம்மா? லக்கேஜ் எல்லாம் எங்கப்பா? எந்த லக்கேஜ்? உங்க லக்கேஜ் தான். ஊருக்கு போறவங்க தானே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. அப்ப நானும் மீனாட்சியும் வரல, ஒரு 2-3 டேஸ் இங்கேயே தங்க போறோம். என்னன்னோ? நீங்க தங்கறதா இருந்தா நாங்களும் தங்குவோம். அப்பா சாரதா, நான் இங்க தங்கல, சென்னைக்கு போறேன். என்ன பிரிஞ்சு நீ இருப்பியாமா? அது உன்னால முடியுமாமா? முடியாதுங்க. அப்போ நானும் உங்க கூடவே வரேங்க. அப்பா மீனாட்சி, மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தனியா தங்க போறீங்க. திரும்பவும் அடிச்சுக்காம சந்தோஷமா இருக்கணும். சரிங்க மாமா. டேய் சொதப்பல் மண்ணா, உனக்கு தான்டா இது. அரே ராஜசேகர், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். லெட் மீ ட்ரை யார். ஆல் தி பெஸ்ட் மை சன். தேங்க்ஸ். நம்ம டேராவை கிளப்பலாமா? எஸ் சார். ஹிப் ஹிப் ஹூரே! ஹிப் ஹிப் ஹூரே! நாங்க வரோம்ப்பா. முதல்ல கிளம்புங்க. வரோம் சார். பல்லே பல்லே. டேய் சாய், அது பல்லே பல்லே இல்லடா, பல்லே பல்லே. சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. பை சார். என்னடா திடீர்னு தங்கலான்னு சொல்லிட்ட? எக்கச்சக்கமா ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் மீனாட்சி. நானும் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, திடீர்னு இந்த உலகத்துல நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த 5 நாளும் கூட்டத்துக்கு நடுவுல தான் இருந்தேன், ஆனா தனியா இருந்தேன். நான் தான் உன்னை பார்த்துட்டே இருந்தேனே, தாமரை இலையில தண்ணி ஒட்டாம இருக்கிற மாதிரி. இந்த டூரை விட்டு நீ விலகியே தானே இருந்த. எல்லாம் உன்னாலதான். ஏய், நான் தனியா நின்று கஷ்டப்பட்டது உன்னால்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் வார்த்தையை வீசி எறிஞ்சிட்டு வம்ப வளர்த்துட்டு இருப்போம்? காலம் முடிகிற வரை. என் காலம் இன்னைக்கு முடியறதா இருந்தது, தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டியா? தப்பிச்சிட்டியா இல்ல நான் காப்பாத்தினா? நீ காப்பாத்திட்ட. மீனாட்சி, மலையில இருந்து சறுக்கி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப உன் தலைக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்தது? நானும் நீயும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு முழு நீள படமா ஓடிச்சு. ஒரு விரல் ஸ்லிப்பா இருந்தாலும் நீ கீழே விழுந்திருப்ப. அந்த நேரத்துலயுமா நீ என்ன நினைச்ச? அந்த நிமிஷம் தாண்டா நான் உலகத்தை நினைச்சு பாக்குற கடைசி வினாடி. என் உலகம் யாரு? நீ தானேடா. அந்த செகண்ட்ல நீ முத என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ போட்ட சட்டையோட என் கண்ணு முன்னாடி நின்ன. நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தப்போ நம்மள அறியாம நம்ம விரல் உரசிக்கிட்ட அழகு, எப்பவுமே மனசுல நிக்கிற உன் சிரிப்பு,
எப்பவும் என்னை சிரிக்க வைக்கிற உன் பேச்சு, இதெல்லாம் அருவி தண்ணி மாதிரி சட சடன்னு மனசுக்குள்ள ரொம்ப வேகமா ஓடிச்சு. என் கை பாறையை பிடிச்சிட்டு இருந்தப்பதான் காப்பாத்துங்கன்னு கத்துனேன். அதுவே பாறையில இருந்து நழுவி நான் பள்ளத்துல விழுந்திருந்தேன்னு வெயி, சரவணான்னு தான் கத்திருப்பேன். ஏன்னா என் மனசும் புத்தியும் கடைசியா நினைக்க முடிஞ்சதும் நினைக்க தெரிஞ்சதும் உன்னதான். என்னடா? எல்லாத்துலயும் என்னை விட ஒரு படி மேல, என்ன நினைக்கிறதுலயும் என்ன மட்டுமே நினைச்சு பாக்குறதுலயும் என்னை விட மேல. என்ன புகழ்றது இருக்கட்டும், எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிட்டு நாம மட்டும் இருக்கலாம்னு பிளான் பண்ண சரி, என்ன பண்ண போறோம்? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள டைம் டேபிள் போட்டு எல்லாத்தையும் பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ணலாம். டேய் அடக்கி வாசி, லைஃப்ல நிறைய பிளான் வச்சிருக்கேன், அதெல்லாம் உன் ஆசைக்கு பலியாக்கிட முடியாது ராஜா. சரவணா, என்னால இந்த ரிசார்ட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. உன் பிளான் என்னன்னு சொல்லு. நல்ல பிளானா இருந்தா ஃபாலோ பண்ணுவேன், சொதப்பலான பிளானா இருந்தா, சுமாரான பஸ்ஸா இருந்தா கூட கவலைப்படாம ஏறி சென்னைக்கு போயிடுவேன். மீனாட்சி, உன்னை பத்தி தெரியாதா? பக்காவா ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நாளை காலையில நம்ம காஸ்டியூம் மாறுது, ஸ்டைல் மாறுது, கெட்டப் மாறுது, மொத்தத்துல சரவணனும் மீனாட்சியும் மாடர்னா மாறுறாங்க. லைஃப் ஸ்டைல் மாறுது, அந்த லொகேஷன் மாறுது. என்னடா செய்ய போற? நாளை வரை காத்திரு.